ஓம் கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு ஸ்தித பிரஜனுடைய லட்சணங்களை சொல்லிக்கொண்டே வருகிறார் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். ஸ்தித பிரஜ்யஸ்ய கா பாஷா, அவருடைய உருவம், அதாவது அவருடைய தன்மையானது எப்படி இருக்கும், அவரை எப்படி நான் புரிந்து கொள்வது, அவர் பார்க்க எந்த மாதிரி நடவடிக்கைகளுடன் இருப்பார், இதுதான் அவர் பாஷா அப்படின்னா ஒரு பிக்சர் கொடுங்க அப்படின்னு கேட்டார் இல்லையா. ஃபர்ஸ்ட் சிதப்பிரஜன் அப்படின்றவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத கிருஷ்ணர் ஆரம்பிச்சார். கா பாஷா, அதுக்கு அதோட கூட அவர் எப்படி பேசுவார், எப்படி சிந்திப்பார், எப்படி அமர்வார், எப்படி நடப்பார், கிம் ஆசீத கிம் பிரஜேத எல்லாமே கேட்டார். ஒவ்வொன்னா அட்ரஸ் பண்ண போறார் கிருஷ்ணன். ஃபர்ஸ்ட் என்னன்னா கா பாஷா, அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதுக்கான ஒரு பிக்சர் கொடுக்கிறார். என்ன கொடுத்தார் அப்படின்னு, அவர் எதுக்குமே மனசுல ஏற்படக்கூடிய எல்லா விதமான ஆசைகளையும் விலக்கி வைத்தவராக இருப்பாரப்பா. சரி, அப்போ ஆசைகள்ங்கிறது எதுக்காக இருக்கு? ஆசை பின்னாடி போறதே ஒரு இன்பம் கிடைக்குங்கிறதுக்கு தானே கிருஷ்ணா. அப்ப இந்த ஆசையை இன்பம் வேண்டாம் அப்படின்னு இருப்பாரா, இல்ல எப்படி இன்பத்தை துய்ப்பார் அப்படின்னா, அவர் தன்னிலேயே தான் இன்புற்றிருப்பார். தானே இன்பஸ்வரூபம் என்ற அறிவில் நிலை பெற்றிருப்பார். குருவிடம் சென்று முறையாக கற்று அந்த கற்ற அறிவில், தன்னை பற்றிய அறிவில் நிலை பெற்றிருப்பார். தானே ஆனந்த ஸ்வரூபம் என்ற அறிவில் அவர் நிலை பெற்றிருப்பார் அப்படின்னு முதல்ல ஒரு பிக்சர் கொடுக்கிறார். ஓஹோ, இப்ப அவருக்கு சந்தோஷம் மட்டும்தான் வருமா? அந்த அறிவுல நிலை பெற்றிருப்பார்னா துக்கமே வராதா? உலகத்துல இருக்க மாட்டாரோ? இல்லப்பா, உலகத்துலதான் இருப்பார். அப்ப துக்கம் வருமே. அக்கம் பக்கத்துல இருக்கிறது எல்லாமே நமக்கு துக்கத்தை கொண்டு வந்து சேர்க்குமே, சுகத்தையும் சேர்க்குமே. என்ன பண்ணுவார் அப்படின்னா, துக்கத்தினால் அவர் துடிக்க மாட்டார், இன்பத்தினால் அவர் துள்ளவும் மாட்டார். ஒரு சமத்துவமான மனநிலையில் அவர் எப்போதும் இருப்பார். ஓ, அப்படி இருப்பவர் மனம் எப்படி இருக்கும் தெரியுமா? அவருடைய மனம் எப்போதும் ராகம் என்று சொல்லக்கூடிய பற்று நீங்கியதாக இருக்கு, பயம் நீங்கியதாக இருக்கு. ராகம் பயம் நீங்கிய காரணத்தால் குரோதமும் இல்லாமல் இருக்கு. யார் மேலேயும் ஒரு குரோதம், ஒரு கோபம் எதுவுமே அவருக்கு கிடையாது. எப்போதும் அந்த அறிவிலேயே தன்னுடைய மனதை வைத்திருக்கிற காரணத்தினால புற விஷயங்களால அவர் பாதிக்கப்படுவது என்பதே கிடையாது. அப்படி எப்படி இருக்க முடியும்? அக்கம் பக்கத்துல 4 பேர் இருந்தாங்கன்னா ஒரு ஸ்நேக பாவத்தோட எல்லாம் இருக்க வேண்டாமா அப்படின்னு? இருக்க மாட்டாரு அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்துல சொல்றோம். சர்வத்திர அனுபிஸ்நேகம், எங்கேயுமே அவர் ஒட்டிக்கவே மாட்டார். ஒட்டிட்டா என்ன ஆகும்னு அவருக்கு தெரியும். பாகவதத்துல ஜடபரதருடைய கதை எல்லாருக்கும் பாகவதம் ஓரளவுக்கு பரிச்சயம் ஆயிருக்கும். ஜடபரதர் அப்படிங்கிற ஒரு பெரிய மகரிஷி, முன்னாடி அவர் பரதர் அப்படிங்கிற இருந்த போது அவர் ஒரு மான் பின்னாடி போயிட்டாராம். அவர் தபஸ் பண்றதுக்கு காட்டுக்கு போய் கடைசியில ஒரு மான் மேல ஒரு ஆசையை வச்சு, ஸ்னேகங்கிறதுக்காக சொல்லவர். ஸ்னேகனா ஒட்டிக்கிறது. இந்த மானையே நினைத்து கொண்டு கடைசியில என்னாச்சாம், அடுத்ததுல மானா பிறந்தாராம். அப்புறம் அது மாதிரி அவருக்கு அப்புறம் அடுத்த பிறவிதான் ஜடபரதரா வந்தது. இப்ப இந்த அவர் ஜடபரதரா வந்த போது இந்த முந்தின பிறவிலாம் அவருக்கு நல்ல ஞாபகம் இருந்ததுனால யார்கிட்டயும் பேச்சு மூச்சே வச்சுக்க மாட்டாராம். யாரோடையும் அவர் இந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாராம். அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டே இருப்பார். எதுக்குடா வம்பு அப்படின்னு. ஏன்னா தெரியும் அவருக்கு அடிபட்டிருக்கார். எத்தனை ஜென்மாதான் எடுக்கிறது திருப்பி திருப்பி. அதனால இவர் என்ன பண்ணுவாருன்னு இங்க சொல்றார் கிருஷ்ணர். சர்வத்திர அனபிஸ்நேக, எங்கேயுமே பற்று கிடையாது, ஒட்டிக்கவே மாட்டார் அவர். சரி, அது மட்டும் தான் பண்ணுவாரா அப்படின்னா அப்படி இல்ல. அவருக்கு நிறைய நல்லது கெட்டதெல்லாம் நடக்குமே, அவரோட வாழ்க்கையில நல்லது கெட்டதெல்லாம் கூட நடக்குமே, சுப அசுபங்கள் வருமே. அப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னா, ரொம்ப எல்லாம் கொண்டாடிக்கவும் மாட்டாரு, அதுக்காக ரொம்ப வெறுப்பும் கிடையாது. அவருக்கு விருப்பும் கிடையாது, வெறுப்பும் கிடையாது. அப்போ 3 ஸ்லோகத்துல அந்த ஒரு பிக்சரை கொண்டு வரார். எப்படிப்பட்டவராக இந்த ஸ்தித பிரஜன் என்று சொல்லக்கூடிய ஜீவன் முக்தன் என்பவன் எப்படி இருக்கிறான், ஒரு ஞானி எப்படி இருப்பார். எல்லாருக்கும் ஞானி எப்படி இருப்பார் எப்படி இருப்பார்னு கேட்கறதுல ஆசை இருக்கு, முன்னாடியே சொல்லியிருக்கேன்.
அத இப்போ இந்த 3 ஸ்லோகத்துல சொல்லிட்டார். அதுக்கப்புறம் என்ன சொல்றார், இப்படி இருக்கணும்னா அவன் ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்கணுமா இல்லையா? சும்மா திடீர்னு வந்துருமா? ஓவர் நைட்ல ஒரு ஒரு விஷயம் வந்துருமான்னா? வராதே. ஓவர் நைட்ல வராதுங்கிறதுனால அவன் ஏதோ ஒரு முயற்சி பண்ணியிருக்கானே. அந்த முயற்சி என்ன? எதனால அவனுக்கு இந்த நிலை மனம் இந்த நிலையை அடைந்தது? அப்படிங்கிறத நான் சொல்றேன்னு அடுத்தது ஸ்லோகங்கள் சொல்ல ஆரம்பிச்சு, அதுல 2 ஸ்லோகம் நம்ம பார்த்தோம். இந்த இந்திரியங்கள் இருக்கு இல்லையா? இந்த புலன்கள் அப்படிங்கிறது, இந்த புலன் இன்பத்தை தரக்கூடிய துன்பம் 2யும் சேர்த்தே போட்டுக்கணும். பொதுவாக புலன் இன்பப் பொருட்கள்னு சொல்றது, அது ஒரு பேச்சுக்காக சொல்றோமே தவிர, யோசிச்சு பார்த்தோம்னா, அது புலன் இன்ப துன்பப் பொருட்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். எந்த பொருளாக இருந்தாலும் முழுமையான இன்பம் என்பது கிடையவே கிடையாது. முழுமையான துன்பமும் கிடையாது. அப்ப எல்லாம் கலந்ததாகத்தான் அது இருக்கு. இந்த இந்திரியங்கள், இந்த புலன்கள் என்பது, புலன் இன்பப் பொருட்களில் போய் திரும்பி திரும்பி அது அந்த அனுபவங்களுக்காக ஏங்கிட்டு இருக்கே, அத இந்த ஸ்திதப்பிரஜ்ஞன் என்ன பண்றான்னா, கட்டுப்படுத்துறான். அதுக்கு ஒரு உதாரணம் குடுத்தார். என்ன உதாரணம் குடுத்தார்? எப்படி ஆமையானது ஒரு ஆபத்து காலத்தில் தன்னுடைய கால்களையும், தலையையும் ஓட்டுக்குள் இழுத்துக் கொள்கிறதோ, ஓடுங்கிறது தான் வைராக்கியம் மிக்க மனம் அப்படின்னு சொன்னேன். வைராக்கியம் மிக்க மனதின் துணை கொண்டு இந்த புலன்களை புலன் இன்ப பொருட்களின் பின்னால் செல்லாமல் அவற்றை கட்டுப்படுத்திக் கொண்டு அதனால் ஞானத்தில் நிலைத்து இருக்கிறான் அந்த ஜீவன் முக்தன் ஸ்தித பிரஜன். நான் எல்லா வேர்டையும் திரும்பி திரும்பி ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு பழகணும் தான், வேற ஒண்ணும். அப்போ இங்க ஃபர்ஸ்ட் இது அவனுக்கு டெக்னிக் என்ன சொல்றாரு அப்படின்னா, உன்னுடைய புலன்கள் உன் கட்டுப்பாட்டுல இருக்கணும். நீ அது வெளியில ஓடி போச்சு அப்படின்னு சொன்னா, அது பல விஷயங்கள்லயும் ஈடுபட்டு இன்பத்தை அனுபவிக்கலாமான்னு எதையாவது ஒண்ண கூட்டிட்டு வந்துரும். அதனால மனசு சஞ்சலப்படும். ஏற்கனவே மனசு சஞ்சலம் படக்கூடிய ஒரு தன்மையில் தான் இருக்கிறது. அந்த மனசுக்கு இன்னும் சஞ்சலங்களை கொடுத்தால் அப்புறம் அது நம்மள கவுத்து விட்டுரும். அதனால என்ன பண்ணணும்? அத வைராக்கியம் மிக்க மனமாக நீ வைத்துக்கொண்டு, எப்படிப்பட்ட ஒரு இன்பமாக இருந்தாலும், என்னிலிருந்து நான் அனுபவிக்கக்கூடிய இன்பத்தை விட இது எல்லாம் மட்டம்தான். அப்படிங்கிற ஒரு ஸ்திதமான ஒரு ஞானமானது, அறிவானது அவனுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த உதாரணத்த முதல்ல எடுத்து வச்சார். எப்படி ஒரு கூர்மமானது தன்னுடைய இந்திரியங்களை எல்லாம் பிடிச்சு உள்ள இழுத்துக்கிறதோ, அது மாதிரி நீயும் இந்திரியங்களை எல்லாம் இழுத்துக்கோ அப்படின்னு சொன்னா என்ன? நம்ம என்ன கண்ண மூடிக்க முடியுமா? காதுக்கு பஞ்சு வச்சுக்க முடியுமா? மூக்குல பஞ்சு வச்சுக்க முடியுமா? என்ன வச்சுக்க முடியும்? நம்ம வாய்க்கு பிளாஸ்டர் போட முடியுமா? ஷீல்டு போட்டுக்க முடியுமா? தோல் வேண்டான்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப எங்க வைக்கணும் செக்க அப்படின்னா, மனசுக்கு வச்சுக்கணும். மனசு எல்லாவற்றையும் ஒரு பொருளாக மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு பக்குவத்தை அது அடைய வேண்டும். அந்த பொருள் மீது நான் என்னுடைய விருப்பையும் வெறுப்பையும் ஏற்றி வைத்து அது எனக்கு பிடித்த பொருள், அதனால் நான் இன்பத்தை அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த நிறுத்திக்கணும் அப்படின்னு சொன்னேன். இந்த இடத்துல சென்ற வகுப்பு முடிஞ்ச உடனே 2 கேள்வி எனக்கு வந்தது. இந்த கேள்வி பதில் பொதுவாக அந்த கேள்வி மற்றவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் பட்சத்தில் அதை பகிர்வது நல்லது அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அந்த கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி. 2மே நல்ல கேள்வி. ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பொருட்களின் மீது நான் என்னுடைய விருப்பு வெறுப்பை ஏற்றி வைத்து நான் அதை இன்பப் பொருளாக பார்க்கக்கூடாது என்பது எனக்கு புரியுது. ஆனா, எனக்கு ஒரு ரோல் பிளே இருக்கே. அந்த ரோல் பிளேல நான் எனக்கு வேண்டியவங்களுக்கு சில விஷயங்கள செய்யும் பொழுது, அது எனக்கு சந்தோஷத்த குடுக்கறது அப்படிங்கிறதுனால நான் செய்ய வேண்டாமா? இல்ல அவங்களுக்கு சந்தோஷம் குடுக்கறதே அத நான் மதிக்க வேண்டாமா? என்னோட ரோல் பிளே நான் எப்படி பண்றது? உதாரணத்துக்கு ஒரு தாயாக நான் சில காரியங்கள் செய்யும் பொழுது, அது அவர்களுக்கும் தேவையாக இருக்கிறது. எனக்கும் அதில் ஒரு திருப்தி இருக்கிறதே அப்படின்னு ஒரு கேள்வி வரும் பொழுது, ரொம்ப அருமையான கேள்வி. இங்க என்னத்துனால அந்த கேள்வி வந்ததுன்னு சொன்னா, பொருள பொருளா பாருன்னு நான் சொல்றதுனால அந்த கேள்வி வருது. அங்கேயும் நமக்கு என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பதில் என்ன அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு செயலுமே ஆசையின் பின்னால் போய் நான் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலுமே எனக்கு இன்பத்தை விளைவிக்கிறதுங்கிறது வேற விஷயம். துன்பத்திற்கு காரணமாக ஒரு நாளும் இருக்கக்கூடாது. அதுதான் நமக்கு முக்கியம். நமக்கு பிரச்சனை எங்க வருது? வீத்த ராக பய குரோதக அப்படின்னு சொன்னாரே, நமக்கு ராகம், பற்று என்பதுதான் எனக்கு துன்பத்திற்கு காரணம். இந்த இடத்துல நாம இன்னொரு விஷயத்த புரிஞ்சுக்கணும்.
பிரஜகாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான்ங்கிறத சொல்லும் பொழுது சர்வான் மனோகதான் காமக பிரஜகாத்தின்னு சொன்னேனே, அந்த இடத்துல நாம என்ன பார்த்தோம் அப்படின்னா, எப்படிப்பட்ட ஆசைகளை நான் விலக்குவது? விலக்குறதுன்னா ஆசையை விலக்குறதுன்னா எப்படி அப்படின்னா, பந்தப்படுத்தும் ஆசைகளை விலக்குவது. பந்தப்படுத்தாத ஆசைகளை கட்டுப்பாட்டோடு நான் அதை செய்து கொண்டிருப்பது, அதன் பின்னால் போவது அப்படின்னு நாம் அங்க படிச்சோம். அதை இங்க ஞாபகப்படுத்திக்கணும். நான் எந்த பொருளை பார்த்தாலும், அதற்காக நான் என்ன செய்தாலும், அது என்னை பந்தப்படுத்தும். நாளைக்கு என்னால பண்ண முடியலன்னா, எனக்கு அதனால துன்பம் வரக்கூடாது. நான் யாருக்காக பண்றேனோ, அவங்களுக்கும் துன்பம் வரக்கூடாது. ஒருவேளை அவங்களுக்கு துன்பம் வந்தாலும், அது என்னை பாதிக்கக் கூடாது. கொஞ்சம் செல்ஃபிஷா தான் இந்த விஷயத்த நம்ப யோசிக்கணும். யாருக்கு விடுதலை வேணும்? எனக்கா? ஊருக்கா? எனக்கு தான் விடுதலை வேணும். நான் தான் கட்டுண்டவனாக என்னை புரிந்து கொண்டு இருக்கிறேன். நான் தான் பந்தப்பட்டிருக்கேன். இந்த ஜீவனுக்குத்தான் விடுதலை வேணும். அப்ப இந்த ஜீவன் தான் அதுக்கு வேலை செய்யும். அதனால நான் எந்த காரியம் செய்தாலும் சரி, நான் அதனாலதான் சில சமயங்கள்ல உதாரணங்கள் உங்களுக்கு சுவாமிஜி செய்யற விஷயங்களையே கூட சொல்லுவேன். எத்தனையோ பெரிய பெரிய காரியங்களை செய்தாலும் அதனாலலாம் பந்தப்படுறது. பந்தப்படுறதுன்னா என்ன? பந்தம் என்பதே என்ன தெரியுமா? அது நடக்காதப்ப துன்பப்படுறோம்ல, அதுதான் பந்தம். அது நடக்கலன்னா பெரிய ஆங்ஸைட்டி நமக்கு. ஐயோ! இது எப்படி ஆயிடுமோ தெரியலையே, இது என்னமா இருக்குமோ தெரியலையே, இதனால நமக்கு என்ன வருமோ, கெட்ட பேர் வருமோ, அசிங்கம் வருமோ, அவமானம் வருமோ, நிறைய நினைக்கிறோமா இல்லையா? இதெல்லாம் பந்தத்துக்கு காரணம். இந்த பந்தம் அப்படிங்கிறது நமக்கு இந்த ரூபத்துல தான் வரும். நம்ம டைட் அப் ஆயிடும். நான் ஃப்ரீயா இருப்பேன். நான் முடிஞ்சா பண்ணுவேன். பண்ணி உனக்கு பிடிச்சா சந்தோஷம். உனக்கு பிடிக்கலையா ரைட்டு. எனக்கு தெரிஞ்சத பண்ணேன்ப்பா அவ்வளவுதான். இவ்வளவுதான் நம்மளோட ஆட்டிட்யூட் அதுல. எனக்கு இட்ட கடமைகளை நான் செய்கிறேன். ஒரு கடமையை எப்படி செய்யணுமோ அப்படி செய்யணும். கடமையை செய். பலனில் நாட்டம் கொள்ளாதே. தானே நம்ம அங்கேருந்து தானே ஆரம்பிச்சு படிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அதனால இது ஒரு விஷயம். இன்னொரு கேள்வி என்ன வந்தது அப்படின்னு சொன்னா, எல்லாவற்றையும் விலக்கு விலக்கு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, கிரகஸ்த தர்மத்துல இருக்கிறவர்கள் அதை எப்படி முழுமையாக கடைபிடிப்பது? ஏனென்றால் எல்லாவற்றையும் விலக்கிவிட்டு நான் சன்னியாச தர்மத்துக்கு போகலையே, நான் கிரகஸ்த தர்மத்துல இருக்கேனே, அப்ப நான் இருக்கும் பொழுது என்னால் முழுமையாக விளக்க முடியாதல்லவா? அதுதானே நியாயமும் தானே. நீங்க முழுமையா விளக்க முடியாது இல்லையா? இங்க என்ன சொல்றோம் நம்ம? ஆட்டிட்யூட் இன் மைண்ட். மனசளவுல அதுல இருந்து விலகித்தான் இருக்கணும். எந்த விஷயமாக இருந்தாலும் இங்கேயும் அதே பதில் தான். அது என்னை பந்தப்படுத்தக் கூடாது. 1. 2வது, இந்த உலக வாழ்க்கை எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இல்ல இந்த டீச்சிங். இந்த உலக வாழ்க்கை எனக்கு குழப்பத்தை தருகிறது. எது நிலையான இன்பம், எது நிலையற்ற இன்பம் என்பதே எனக்கு புரியவில்லை. சிஷ்யஸ்தேகம் ஷாதிமாம் துவாம் பிரபன்னம் அப்படின்னு அவன் விழுந்தான். சரணாகதியாக நெடுஞ்சான் கடையாக விழுந்து இருக்கிற வெல்லு அம்பு அம்புட்டியும் போட்டு விழுந்ததுக்கு அப்புறம் ஆரம்பிச்சது இந்த டீச்சிங்கிற போது, அதே நிலையில இருக்கக்கூடிய ஒருத்தருக்குத்தான் இதனுடைய முழுமையான இது உள்ள வாங்கிக்க முடியும். அந்த நிலை நாளாவட்டத்தில் நமக்கு ஏற்படும் பொழுது இதனுடைய அர்த்தம் நல்லா புரியும். கீதையை மட்டும் ஒரு தடவை படிச்சுட்டா எனக்கு ஃபுல்லா புரிஞ்சிடுது அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. தட் இஸ் ஷுர். 2, 3 தடவை படிக்க படிக்க இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறச்சே ஒரு அர்த்தம் புரியும். அதுக்கப்புறம் திரும்ப 18 அத்தியாயம் முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு தடவை கீதையை ஆரம்பிச்சோன்னா புதுசா அர்த்தம் புரியும். இதுதான் கீதையினோட ஸ்பெஷாலிட்டியே. இன்ன வரைக்கும் இது புதுசா இருக்கு அப்படின்னா இதனோட ஸ்பெஷாலிட்டி ஒவ்வொரு அந்த மைண்ட் மெச்சூர் ஆக 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 அதுக்கான அர்த்தங்கள் புரித்து கொண்டே இருக்கும். இதெல்லாம் பிரத்யக்ஷ பிரமாணம். நான் இதை உண்மையிலேயே அனுபவிச்சு தான் இந்த வார்த்தைகளை சொல்றேன். அதனால இப்ப நான் இதை முடிச்சதுக்கு அப்புறமா திருப்பி ஒரு தடவை கீதை படிக்கணும்னு ஆரம்பிச்சோம்னா அப்ப இன்னும் நிறைய அர்த்தங்கள் புரியும். அதனால இது தோண்ட தோண்ட சுரங்கம் மாதிரி வந்து கொண்டே இருக்கும். நமக்கு இப்ப புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, நான் செய்யக்கூடிய யாதொரு காரியமும் என்னை பந்தப்படுத்தாத காரியங்களாக இருக்க வேண்டும். அதுக்காகத்தான் நான் இந்திரியங்களை நிக்கிரகம் பண்ணணும். பிராஜனி கூட வராதே, குழந்தைகள் பிறக்காதே, அந்த கொஸ்டின் அதை கேட்டிருந்தாங்க. இது உண்மையிலேயே இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய நம்ம கல்யாணம் ஆன புதுசுல நீ எந்த சப்தபதி எல்லாம் முடிச்ச உடனே வா உனக்கு கீதை சொல்லித்தரேன்னு சொல்லல. நம்ம அந்த அந்த ரேஞ்சில இருக்கிறவங்க கிட்ட இதை பத்தி பேசல. வாழ்க்கையை அனுபவித்து வாழ்க்கையில் சில விஷயங்களில் அவர்களுக்கு சில பாடங்கள் கிடைத்து
இது நிலையா நிலை இல்லையா என்ற குழப்பம் ஏற்படும் பொழுதுதான் அவர்களிடம் கீதா சாஸ்திரமே வருகிறது. அப்படி வரும் பொழுது அவர்களுக்கு நிச்சயமாக இது எந்த எந்த இடத்துல இதை விடணும்னு சொல்றோம், எந்த இடத்துல இதை விடக்கூடாதுன்னு சொல்றோங்கிறது புரியும். அதனால அதை பத்தி நாம இப்போ அதை ரொம்ப வரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நாம இப்ப யாரெல்லாம் படிக்கிறோமோ ஓரளவு இந்த பக்குவத்தோடு தான் நாம் படித்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிற புரிதலோடு நாம இப்போ தொடர்ந்து படித்து கொண்டிருப்போம். அடுத்த இதுல என்ன சொன்னார்? 59 படிச்சுட்டோம். நம்ம 59ல என்ன சொன்னார்? அப்பா உனக்கு இந்த நீ இந்த இது மாதிரி ஆமை மாதிரி எல்லாத்தையும் உள்ள இழுத்து வச்சுக்கிட்டா கூட கொஞ்சம் அதனுடைய ஒரு வாசனை இருக்கும்பா. அந்த புலன்கள் புலன் இன்ப பொருட்கள் விலகிடும். இந்த புலன் இன்ப பொருட்கள் இவன்ட்ட இனிமே நம்மள்ட்ட செல்லாது, நம்மளோட பாச்சாலாம் பலிக்காதுன்னு அது விலகலாம். ஆனா மனசு இருக்கு பத்தியா, அது சும்மா இருக்காது. அது என்ன பண்ணும்? அந்த ரசத்தை வைத்துக் கொண்டிருக்கும், அந்த வாசனையை வைத்துக் கொண்டிருக்கும். அது எங்காவது எப்பொழுதாவது உனக்கு வெளி வந்தே தீரும். அதனால அது எப்ப போகும் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு அந்த ஸ்லோகத்துல சொன்னார். பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. பரம்னா என்ன? மேலான. மேலானன்னா என்ன? மேலான அறிவு, என்னை பற்றிய தூய உணர்வை பற்றிய அறிவு, தூய உணர்வே நான் என்பதை பற்றிய அறிவு. அந்த அறிவு எனக்கு எப்ப முழுமையாக புரிகிறதோ, அதுக்குதான் நான் சொன்னேன், நம்ம என்ன பண்ணணும்? குரு சொல்லி கொடுக்கறத சந்தேகமே இல்லாத அளவுக்கு மறுபடியும் மறுபடியும் படித்து படித்து அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் மனசை நிக்கிரகம் பண்ணணும். மனசை வெளியிடங்களில் செல்லாமல் அதை நிக்கிரகம் பண்ணி நம்ம கிட்ட இழுத்துக்கணும். அப்புறம் இந்திரியங்களை நிக்கிரகம் பண்ணணும். புலன்களை வெளியில் செல்லாமல் புலன்களை தடுத்து ஆட்கொண்டு நம்மிடம் வைத்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் பண்ணினாதான் நமக்கு இந்த ரசம் அப்படிங்கிறது போகும். இந்த பரம் திருஷ்டுவா அப்படிங்கிறது ஒன்னே ஒண்ணு மட்டும் அதுல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். வெறும் கிளாஸ் அட்டென்ட் பண்றது மட்டும் பரம் திருஷ்டுவாக்கு போதாது. கிளாஸை தாண்டி திரும்பவும் சிந்திக்கணும். எந்த நேரமும் இந்த சிந்தனை நமக்கு மேலோங்கி இருக்கணும். பரம்னா என்ன? மேலான. இந்த சிந்தனை தான் என் சிந்தனையிலேயே மேலானதாக இருக்கணும். இப்படி புரிஞ்சுட்டா இன்னும் சௌகரியமா இருக்கும். நாளைக்கு என்ன பண்ணணும், நேத்திக்கு என்ன பண்ண, அவங்க வீட்டுல சொன்னாங்களா, அவங்க பேசினாங்களா, இவங்க வச்சாங்களா, அவ என்னோட 1 மாசமா பேசவே இல்லை. 1008 விஷயங்கள் நமக்கு இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் மாதிரி மாதிரி வந்து கொண்டே இருக்கும். அது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு, நேத்தி ஸ்லோகத்துல எனக்கு இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுதா, இல்ல நான் திரும்ப கேட்கணுமா, திரும்ப படிக்கணுமா, இந்த பரம் திருஷ்டுவா. திருஷ்டுவானா என்ன? பார்க்கிறது. அதையே பார்க்கிறதுன்னா என்ன? நோக்கரிய நோக்கு, நுணுக்கரிய நுண்ணுணர்வு, கூர்த்த மெய்ஞானத்தால் அப்படின்னு. கூர்த்த மெய்ஞானம் அப்படின்னு ரொம்ப சட்டிலான விஷயமா இருக்கு. அதனால நம்ம பொறுமையா உட்கார்ந்து படிக்கணும், சத்சங்கத்துல இருக்கணும். எப்போதும் சத்சங்கத்திலேயே நம்முடைய டயத்தை செலவு பண்ணணும். பேசினா சத்சங்கம், இல்லைன்னா மௌனம், அப்படி இருக்கணும். அப்பதான் அந்த பரம் திருஷ்டுவா. அப்பதான் என்ன ஆகும்? ரசம் அப்பி, அந்த ரசம் கூட உனக்கு அப்பதான்ப்பா நிவர்த்தி ஆகும். அது ஒரு ப்ராசஸ் டைம். 3வது கிளாஸ், 2வது கிளாஸ், 3வது கிளாஸ், 4வது கிளாஸ்ல முடிஞ்சு போச்சு. அப்படி கிடையாது. இது இட்ஸ் இஸ் அ ப்ராசஸ் டைம். அந்த டைம் கொடுக்கணும். மனசு எத்தனை கசடு வளர்த்திருக்கு. நம்ம என்ன படிக்கிறோம்? ஜீவன் அனாதின்னு படிக்கிறோம். இந்த ஜீவன் இந்த மனசை எத்தனை ஜென்மமா எடுத்து டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கு. கொசு உடம்புல இருந்து ஆரம்பிச்சு, அமீபா உடம்புல இருந்து ஆரம்பிச்சு, இப்ப மனுஷ உடம்பு வரைக்கும் இது டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கு. அது எத்தனை அழுக்க சேர்த்துட்டு வந்திருக்கும். ஒரே நாள்ல ஒரே பாட்டில் ஹார்பிக்ல எல்லாம் இதை கிளீன் பண்ணிட முடியுமான்னா முடியவே முடியாது. இட் நீட்ஸ் டைம். அதுக்கு தான் டைம் கொடுக்கணும். அதனாலதான் திரும்ப திரும்ப படிக்கணும். அதான் புனః சிரவணம் குறியாத்துன்னு அதுக்கு தான் சொல்றது. படிக்கிறத மட்டும் ஒரு நாளும் விடவே கூடாது அப்படிங்கிறது. அடுத்தது நம்ம இன்னைக்கு 60வது ஸ்லோகம் நம்ம படிக்க போறோம். யததோ ஹ்யபி கௌந்தேய புருஷஸ்ய விபஸ்சிதஹ இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் மனஹ. இந்த ஆக்சுவலி ஸ்பீக்கிங் 58, 59, 60, 61 இது 4ம் ஒன்னா படிக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. அதனாலதான் நான் கொஞ்சம் டைம் எடுத்து ரிகலெக்ட் பண்றேன். அது அப்பதான் நமக்கு அந்த கண்டினியூட்டி நல்லா புரியும். ஏன்னா இது ஒரே சப்ஜெக்ட் அப்படின்னு வைத்துக்கொண்டு படிக்கும்போது இன்னும் ரொம்ப சுவையாகவும் நமக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் சௌரியமாகவும் இருக்கும். இங்க என்ன சொல்றாரு இந்த ஸ்லோகத்துல அப்படின்னா, முதல்ல அர்த்தம் பார்த்துருவோம். கௌந்தேய, அர்ஜுனனை கூப்பிடுறார். குந்தியின் புத்திரனே கௌந்தேயா. ஹீனா இந்த இடத்துல ஒரு டிஸ்கஷனை எண்ட் பண்ண போறார். இதையும் இதுக்கு அடுத்ததையுமா சேர்த்து வச்சு அந்த டிஸ்கஷனை எண்ட் பண்ண போறார். அதனால் இல்லது எதனால் அப்படி ஏதாவது ஒரு அர்த்தம்.
யததக, யததகனா முயற்சியாளனும், விபஸ்சிதக, விபஸ்சிதகனா புத்திசாலியான அப்படின்னு அர்த்தம். நம்ம 42ல பார்த்தோம். அவிபஸ்சிதக அப்படின்னு ஒரு வார்த்தை. யாமிமாம் புஷ்பிதாம் வாசாம் பிரவதந்த் அவிபஸ்சிதக. அங்க பார்த்தோம். படிச்ச மாதிரி இருக்கானே தவிர புத்தி கிடையாது அவனுக்கு அப்படின்னு. ஆனா இங்க என்ன சொல்ற? விபஸ்சிதக, விபஸ்சிதகனா அவன் புத்திசாலியா, அறிவாளியாக இருக்கிறான். நன்றாக தெளிந்த அறிவை கொண்டிருக்கிறான். புருஷஸ்ய, புருஷஸ்யன மனிதனின் மனஹ அப்பி, மனஹ அப்படின்னா அவனுடைய மனதையும் கூட பிரமாதீனி, பிரமாதீனி அப்படின்னா கடைந்து எடுக்கக்கூடிய, அதை கடைந்து எடுக்கக்கூடிய இயல்புடைய இந்திரியாணி, இந்திரியாணினா இந்திரியங்கள், பிரசபம், பிரசபம்னா பலாத்காரமாக ஹரந்தி இழுத்து செல்கின்றன. இங்க யார பத்தின பிக்சர் கொடுக்கிறார்? சிதப்பிரஜனை பத்தி தான் பிக்சர் கொடுக்கிறார். எப்படி சொல்றாருன்னா, அர்ஜுனா, ஒரு முயற்சியாளன் கூட புத்திசாலியாக இருந்தாலும் கூட அப்படிப்பட்ட மனிதனின் மனதையும் இந்த கடைந்தெடுக்கக்கூடிய இயல்புடைய இந்திரியங்கள் இருக்கிறதே, அது பலாத்காரமாக இழுத்து செல்கின்றன. இங்க பாருங்களேன், எப்படி அவர் பிக்சரைஸ் பண்றாரு. அவன் ரொம்ப எததகனா நல்ல முயற்சி செய்தவர்னு அர்த்தம். யதினாலே முயற்சி பண்றவர்னு அர்த்தம். யத்னம்னா முயற்சின்னு அர்த்தம். யதிராஜர் அப்படின்னு ராமானுஜருக்கு சொல்லணும். இந்த யத்திராஜன்ங்கிற அந்த மாதிரி சொல்லக்கூடாது. அது யதிராஜர்னு பேர். யதிராஜர்னா என்ன? அவர் முயற்சி செய்பவர்கள்லயே ராஜா மாதிரி. அதான் த கிங் ஆஃப் ஆல் சச் பீப்புள். அப்படி இருக்கார் அவர். அப்போ அந்த யததக அப்படின்னா நல்லா முயற்சி முயற்சினா என்ன முயற்சி? கல் தூக்குறானா, மண்ணு தூக்குறானா? அதெல்லாம் இல்ல. உட்கார்ந்து பொறுமையா குரு சொல்லி கொடுத்தத திரும்ப திரும்ப படிக்கிறான். நம்ம முன்னாடி பார்த்தோமே, பரம் திருஷ்டுவா. எப்ப பார்த்தாலும் அதையே சிந்தனை பண்ணி கொண்டிருக்கான். இந்த டெக்ஸ்ட் படிக்கலாமா, அந்த டெக்ஸ்ட் படிக்கலாமா, இதுல என்ன படிச்சோம், அதுல என்ன படிச்சோம்னு மாத்தி மாத்தி அந்த விஷயத்தை தவிர வேற எதுலயுமே அவனுக்கு மனசு போகவே இல்லை. 1008 அவன் ஈடுபட்டிருந்தாலும் கூட அவன் மனம் என்னவோ அந்த மேலான பதத்தில் மட்டுமே, பதம் கச்சன் தியனாமயம்னு படிச்சோம். அந்த மேலான பதத்தில் மட்டுமே அது நிலை பெற்று இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய ஒருவனுக்கு விபஸ்சிதக, சாதாரண ஆள் இல்ல அவன். விபஸ்சிதகனா மேதாவினக அப்படின்னு போடுறார் ஆதிசங்கரர். மேதாவி அப்படின்னா என்ன அர்த்தம்? மேதாவினா நல்லா படிச்சத மனசுல நிலை பெற்று இருக்க செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தவன். மேதா சப்த, மேதா சக்தி அப்படின்னு சொல்ற தட்சிணாமூர்த்திட்ட நம்ம அதுதான் வேண்டிக்கிறோம். ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தையே மஹ்யம் மேதாம் பிரக்யாம் பிரயச்ச ஸ்வாஹா அப்படின்னு தட்சிணாமூர்த்தியோட மந்திரம் தேனியில. மஹ்யம் மேதாம்னா என்ன? நான் படிச்சதெல்லாம் மனசுல மறந்துடாம இருக்கணும் பகவானே. பிரக்ஞாம் எனக்கு நன்றாக நிலை பெற்ற அறிவு, தூய அறிவு எனக்கு இருக்கட்டும். அதை எனக்கு எப்பொழுதும் நிலை பெற்று இருக்கும்படி நீ எனக்கு செய்வாயாகன்னு கேட்கிறோமா இல்லையா? அப்போ மேதாம் அப்படின்னா, மேதாவி அப்படின்னாலே நல்ல அறிவு, அறிவு, அறிவு அதிகம் பெற்றவன், அறிவில் நிலைத்திருப்பவன், அப்படித்தான் அவனுக்கு அர்த்தம். படிச்சது அவனுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். ஏதோ ஒண்ணு மேம்போக்கா ஸ்டோரி புக் மாதிரிலாம் அவன் உபனிஷத் வேதாந்தம்லாம் படிக்கல. நல்ல ஆழமா டைம் கொடுத்து படிக்க. சுவாமிஜி சொல்லுவாரு, குவாலிட்டி டைம் கொடுக்குது. அப்படி குவாலிட்டி டைம் கொடுத்து அவன் படிச்சிருக்கான். அவனையே என்ன பண்ணும் அப்படிங்கிறதுனா, அந்த இந்திரியங்கள் அப்படி இழுத்து அவனை போட்டு ஒரு வழி பண்ணிடும் அப்படிங்கிறார். ஏன் அப்படி சொல்றார்? ஏன்னா நம்ம எல்லாரும் மனிதர்கள் தான். இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணர் ஏதோ நான் தான் கடவுள், என்னாலதான் எல்லாம் இது பண்ண முடியும், அடக்க முடியும், அதனால நான் சொல்றதெல்லாம் கேளுங்க, அந்த ரேஞ்சில் அவர் பேசவே இல்லை. ரொம்ப ரொம்ப பிராக்டிக்கலா பேசுறார். என்ன டவுன் டு எர்த் வரார். நமக்கு என்ன ப்ராப்ளம் வருமோ அதை பத்தி எடுத்து பேசுறார். நம்ம எவ்வளவோ படிச்சிருக்கலாம், எவ்வளவோ நம்ம விஷயத்துல நமக்கு அறிவு இருக்கலாம். சம்டைம்ஸ் நம்ம என்ன ஆகும்? ஸ்லிப் ஆயிடும். அந்த ஸ்லிப் ஆறது எந்த காரணத்தினால வேணாலும் ஆகும். நமக்கு பல விஷயங்கள் இருக்கு. நம்ம பிசிக்கல் நீட்ஸ் நிறைய இருக்கு. அப்புறம் சைக்கலாஜிக்கல் நீட்ஸ் இருக்கு. இந்த மனசுல ஏற்படக்கூடிய ஏற்ற தாழ்வுகள் அதையெல்லாம் அட்ரஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. உடம்பு சும்மா இருக்க மாட்டேங்குது. கொஞ்சம் அது ஒரு ஒரு சமயத்துல ஒரு ஒரு விதமாக அது ரியாக்ட் பண்றது. ஒருத்தர்கிட்ட ஒரு ஒரு விதமா ரியாக்ட் பண்றது. நம்ம இந்த உடம்ப எப்ப பார்த்தாலும் நம்ம நான் சொல்ற கட்டுப்பாடுலயே வச்சுக்கோ அப்படின்னா அது இருக்க முடியல. அதால சுவாவமாக அது அப்படித்தான் இருக்கு. ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததே அப்படிம்பார் கிருஷ்ணன்.
அது அது சுபாவத்தினால அப்படி போய்க்கொண்டே இருக்கிறது. மாறி மாறி அது இந்த மனசே என்னது சஞ்சலத்வாத் மனக. சஞ்சலம் தான் அதோட அதோட இதுவே. மனசுக்கு என்ன லட்சணம்னா சங்கல்ப விகல்பாத்மகம் மனக. சங்கல்பம் பண்றது, அதாவது ஒன்ன நினைச்சுக்கிறது, திரும்பி அதை மாத்தி நினைக்கிறது, நினைக்கிறது மாத்தி நினைக்கிறது, இப்படியே மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது இந்த மனம். இது எல்லா சமயங்களிலும் எல்லா விஷயங்களிலும் இது அஃபெக்ட் ஆகுது நம்ம. ஒரு ஸ்லோகம் சொல்லணும்னு வந்து உட்காருவான். அந்த நேரம் தான் யாராவது ஒரு ஃபோன் பண்ணுவாங்க. இல்ல ஏதோ ஒண்ணு படிக்கணும்னு ஒண்ணு உட்காரு. இன்னைக்கு இந்த கிளாஸ நம்ம முழுக்க கேட்கணும். 2வது வாட்டி கேட்கணும்னு நினைப்பான். அப்பதான் அந்த ஃபோன்ல ஏதாவது ஒரு டொங்குன்னு ஒரு சத்தம் வரும். யாராவது கூப்பிடுவாங்க. இல்ல யாராவது வா வெளியில போலான்னு கூப்பிடுவாங்க. எங்கேயாவது போவோம், சுத்துவோம், வருவோம். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு, ஐயோ ராமா! இந்த டயத்தெல்லாம் இப்படி வேஸ்ட் பண்ணேனே அப்படின்னு நமக்கே தோணும். இப்ப நாம முயற்சியாளன் இல்லையா? நெறைய முயற்சி பண்றோம். அப்பவும் நமக்கு ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்துட்டு தான் இருக்கு. அன்புனால ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வருது. "ஏன் நான் இவ்வளவு நாளா ஃபோனே பண்ணல. நீ என்னன்னு கூட கேட்க மாட்டியா? நீ பெரிய வேதாந்தம் படிக்கிறன்னா, நீ என்னோட பேசக்கூடாதா?" அப்படின்னு நமக்கு அன்புக்குரியவங்க யாராவது ஃபோன் போட்டு நம்மகிட்ட அத கேட்டு நம்மகிட்டேருந்து ஒரு வார்த்தை வாங்குற வரைக்கும் அவங்களுக்கும் பாவம் அது சும்மா இருக்க முடியாது. அப்ப என்ன ஆகுது பாருங்க. நம்ம முயற்சி தான் பண்றோம். நம்ம முயற்சியில ஒரு குறைச்சலும் இல்ல. ஆனாலும் நமக்கு முயற்சிக்கான ஹிண்ட்ரன்சஸ் இருக்கு. இது நமக்கு மட்டும் தான் இருக்கான்னா? மனிதனாக பிறந்த எல்லாருக்கும் அருளாளர்களே கூட எதனால வந்து பாடல்கள் சிலதெல்லாம் வந்து நாயக்க நாயிக்கா பாவம் அந்த பாவத்துல எல்லாம் ஏன் எழுதுறாங்க? நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். நமக்கு எப்படியுமே நம்மளோட உணர்ச்சிகள்ங்கிறது இருக்கத்தான் இருக்கும். மனிதனாக பிறக்கிறதுனால உணர்ச்சிகள் இருக்கும். இந்த உணர்ச்சிகள் எல்லாத்தையும் நம்ம வந்து தீர்த்துக்கணும்னு நினைக்கக்கூடாது. தீர்த்துக்கணும்னு நினைச்சா நம்ம மிருகம் ஆயிடுவோம். அதனால தான் சுவாமிஜி சொன்னேன். நீங்க வந்து சப்ளிமேட் பண்ணணும் அப்படின்னு. சப்ளிமேட் பண்றதுன்னா என்ன? மடை மாத்துறது. மடை மாத்துறத எங்க மாத்துறது? இறைவனை நோக்கி மாற்ற வேண்டும். இறைவனிடம் தான் நம்முடைய அனைத்து உணர்ச்சிகளையும் காட்டணும். திட்டணுமா? உட்கார்ந்து படத்துக்கு முன்னாடி வச்சு நல்லா திட்டு வசவு. அப்படித்தானே திட்டி பாட்டெல்லாம் எழுதுறாங்க. சுந்தரர் திட்டுற மாரி யாருமே வந்து சிவபெருமான திட்ட முடியாது. "நீ வாழ்ந்து போனாயோ" அப்படின்னு எல்லாம் கத்துவாரு. ஒரு கண்ணு குடுக்கலன்னு சொல்லிட்டு பயங்கர கோவம் வரும். ஒரு ஒரு கண்ணா குடுக்குறியே என்ன எனக்கு இன்ஸ்டால்மென்ட்ல நீ எனக்கு அனுகிரகம் பண்ற அப்படின்னு கத்துவார். காசு கேட்டா குடுக்க மாட்டியா அப்படின்னு கத்துறார். இப்படி ஒரு 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 உரிமை இருக்கு. எங்க உரிமை இருக்கு அங்க நம்ம எல்லாம் பண்ணலாம். மனிதர்களிடம் வைத்துக் கொள்ளாமல் இறைவனிடம் வைத்துக் கொண்டால் நாம நிம்மதியா இருக்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் அருளாளர்களுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். எல்லாருக்குமே அந்த திருநாவுக்கரசருடைய வாழ்க்கையில அவர் படாத துயரமா? அவருக்கு எத்தனையோ அவரை நாம வந்து ஞானின்னு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த ஞானி என்ற கொண்டாட்டத்துக்கு முன்னால் அவர் மனம் எவ்வளவு சஞ்சலப்பட்டு நேர போய் ஈஸ்வரன் கிட்டயே போய் நான் உங்க ஆளுங்கிறத காமிக்கிறதுக்கு எனக்கு ஒரு இலச்சினை வேணும்ப்பா, எனக்கு போடுப்பா என்னோட தோள்ல அப்படின்னு கேட்டு வாங்குறாரு. எதுக்கு அவருக்கு இலச்சினை? எதுக்கு அவருக்கு ஒரு முத்திரை? அந்த முத்திரை அவருக்கு ஏதோ சந்தோஷத்தை கொடுக்கிறது. எங்க குறை இருக்கிறது? அந்த குறையை நிறைவு செய்வதற்காக அவருக்கு அது தேவையா இருக்கு. எல்லாரும் இதை கடந்துதான் வந்திருக்கிறார்கள். அதனால நாம நினைச்சுக்க கூடாது. ஐயோ! எனக்கு மாத்திரம் இப்படி இருக்கே. நான் எப்படிதான் நான் வந்து இதுல இருந்து வெளியில வரப்போறேனோ அப்படி நினைக்கவே வேண்டாம். எல்லாருக்கும் இருக்கு. அதனால தான் கிருஷ்ணர் சொல்றாரு. இந்த ஸ்லோகமே எதனால சொல்றாருன்னா, "எத்ததோஹ்யபி கௌந்தேய" அவன் எவ்வளவு பெரிய முயற்சியாளனாக இருந்தாலும் சரி, அவன புடிச்சு இழுத்து கீழ போட்டுருமப்பா அந்த இந்திரியங்கள் ஜாக்கிரத. அதனாலதான் உபநிஷதங்கள் தஸ்மாத் ஜாக்கிரத ஜாக்கிரதன்னு எப்ப பாரு அலர்ட் கொடுத்து கொண்டே இருக்கிறது. காரணம் என்னன்னா அதுதான். தேவி பாகவதத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஸ்லோகம். ஞானினாம் அப்பி சேதாம்சி தேவி பகவதி சா பலாத் ஆக்ருஷ்ய மோகாய மகா மாயா பிரயச்சதி. அந்த மாயா தேவியானவள் ஞானிய கூட விடுறது இல்லப்பா. இங்கேயும் அதே தானே சொல்றாரு. எத்ததக யார் அவன்? ஞானிதான். இங்க யாரை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறோம்? ஞானியை பத்தி தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஜீவன் முக்தனை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறோம். முயற்சியாளன் என்பவன் யார்? இந்த சிதப்பிரக்ஞனை தான் முயற்சியாளன்னு சொல்றாரு. அப்ப இவ்வளவு பெரிய இதுக்காக இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு தான் இது வந்து நம்ம அனிமல் மாதிரி நம்ம வாழ முடியாதுங்கிறதுக்கு தான் சோசியல் செட்டப் எல்லாம் வச்சிருக்கோம். அந்த சோசியல் செட்டப்குள்ள நம்ம வள்ளுவத்துல அவ்வளவு விஷயங்கள் ஒழுக்கத்தை பத்தி படிக்கிறோமே எதுக்காக? நமக்கு நேச்சுரல் இன்ஸ்டிங்ஸ் நம்மள அப்படித்தான் கொண்டு போகும். ஆனா முயற்சி பண்ணி 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 இந்த மனசை அதுல இருந்து இழுத்து கொண்டு வந்து வைக்கிறதுங்கிறது இட்ஸ் அ லைஃப் டைம் டாஸ்க். ஒரு நாள், ஒரு மாசம், ஒரு வருஷம் பண்ற விஷயம் இது கிடையாது. இது படிக்கிறது கொஞ்ச நாள்னா கூட, ஈவன் ஆஃப்டர் படிப்பு, இந்த படிப்பெல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமாவும், ஆயுசு பூராவும், வாழும் காலம் வரைக்கும், இந்த உடலில் உயிர் இருக்கும் காலம் வரைக்கும் ஒழுக்கத்தை அவன் கடைபிடித்துத்தான் ஆக வேண்டும். அந்த ஒழுக்கம் தான் இந்திரிய கட்டுப்பாடு. வேற ஒண்ணும் கிடையாது. அதை அதற்காகத்தான் முறையாக அதை இறைவனை நோக்கி திருப்பி விடு. நீ பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாம் இறைவனிடம் பண்ணு.
உனக்கு பிரச்சனை வராது அப்படின்னு நமக்கு வந்து அத அழகா எடுத்து சொல்லியிருக்க. மனகன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு ஆதிசங்கரர் என்ன விளக்கம் குடுக்குறாருன்னா, விவேக விஞ்ஞான யுக்தம் மனக. சாதாரண மனசு இல்லப்பா அது. அது விவேகன்னா என்ன படிச்சிருக்கோம்? பகுத்தறிவு. அது பகுத்தறிவு உள்ள மனம். பகுத்தறிவுனா என்னது? எது நித்தியம், எது அனித்தியம், எது ஆத்மா, எது அனாத்மா, எது சத்தியம், எது மித்யா அப்படின்னு எல்லாம் பிரிச்சு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அதுக்கு புத்திசாலித்தனம் இருக்காம். அந்த விவேகம் இருக்கக்கூடிய அடுத்தது என்ன? விஞ்ஞான. வார்த்தை ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆதிசங்கரர் குடுக்குற எக்ஸ்பிளனேஷன்னால தான் நமக்கு இதுல வந்து ஒரு திருடத்தா வருது. ஓ! அவங்களுக்கும் அப்படி இருக்கும்னா, அப்ப நமக்கு என்னன்னா, ஓ! அவங்களுக்கே அப்படிதானா? அப்ப விடுங்க நம்மள சாய்ஸ்ல விடுங்க. அப்படி இல்ல. அப்ப நாம இன்னும் எவ்வளோ போடணும் முயற்சி. நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமா இருக்கு. விஞ்ஞானம்னா என்ன? நன்றாக விசேஷமாக ஞானத்தை பெற்றவர். அப்ப விசேஷமானன்னா என்ன? ரொம்ப உயர்ந்த ஞானத்தை பெற்றவன். பாடத்துல அவன் கொஞ்சம் கூட குறையே வைக்கல. குரு சொல்லிக் குடுத்தத அப்படியே படிக்கிறான். எந்த விதமான இதுவும் இல்ல. டீவியேஷனும் இல்ல. நல்லா படிக்கிறான். நல்லா பகுத்தறியறதுக்கான ஒரு புத்தி இருக்கு. 2ம் யுக்தம் மனக. இது 2மே இருக்கு. சில பேருக்கு வெறும் பகுத்தறிவு தான் இருக்கு. ஞானமே இல்ல. அது நம்ம பார்க்கிறோம் இப்போ. சொசைட்டிலயே நெறைய பேர் இருக்காங்க. நமக்கு எக்ஸாம்பிள். சில பேருக்கு ஞானம் இருக்கு. ஆனா பகுத்தறிய தெரியல. சும்மா போய் யார்கிட்டயாவது ஏமாந்துடுறாங்க. அறிவெல்லாம் இருக்கும். ஆனா அது எப்படி வந்து பிரிக்கிறது அப்படிங்கிறது தெரியாது. அப்படிப்பட்டவங்களால சொசைட்டில ஃப்ரீயா மூவ் பண்ணவே முடியாது. அப்ப இவன் எப்படி இருக்கான்னா, இவன் பயங்கர அறிவாளி. 2மே இருக்கு இவனுக்கு. விவேகமும் இருக்கு. இவனுக்கு விஞ்ஞானமும் இருக்கு. இது 2ம் கிடைக்க பகுத்தறிவினால் கிடைக்கப் பெற்ற தெளிந்த ஒளி பொருந்திய அறிவுங்கிறார் நம்ம சுவாமிஜி. அதுக்கு விளக்கம். தெளிந்த ஒரு அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி. அதான். இது இருக்கக்கூடிய ஒருவனுக்கு இந்த புலன் கட்டுப்பாடு கஷ்டம்னு சொன்னா, அப்ப நமக்கு என்ன புரியணும்? இந்த புலன் கட்டுப்படுத்துறதுங்கிறது ஒண்ணும் அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. அப்படிங்கிறது நமக்கு இதுலேருந்தே புரியணும். அப்போ விபஷ்சித்தக அப்படிங்கிறதுக்கு மனதை உறுதியாக வைத்துக் கொள்வதற்கான முயற்சியை செய்து அதில் வெற்றி பெற்றவன் அப்படின்னு தயானந்த சரஸ்வதி சுவாமிஜி அதுக்கு ஸ்பெஷலா ஒரு அடிஷனல் விளக்கம் கொடுக்க. நம்ம என்ன படிச்சோம்? புத்திசாலியான அறிவாளியானன்னு படிச்சோம். எதுல அறிவு அவனுக்கு? மனசை கட்டுப்படுத்துறதுல பயங்கர அறிவு இருக்கான் அவனுக்கு. அவன் நிறைய முயற்சி பண்ணியிருக்கான். இந்த மனசை வந்து கண்ட்ரோல்டா வச்சுக்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணியிருக்கான். அப்பேற்பட்டவனுக்குமே கூட இந்த இந்திரியங்களுடைய நேச்சரை சொல்றார் அவர். இந்திரியங்கள் பிரமாதீனி நன்றாக மதனம்னு சொன்னா கடையறதுன்னு. மன்மதன் ஏன் பேர் அவனுக்கு? மன்மதன்னா மனதை கடைபவன். சும்மா இருக்க மாட்டான். எதனா ஒரு விஷயத்தை காமிச்சு நம்மளுக்கு ஆசையை மூட்டி விட்டுருவோம். அப்புறம் நம்ம அது பின்னாடி போயிட்டுருவோம். மன்மதன்னா ஒன்லி ஃபீமேலுக்கு மேலேயும் மேலுக்கு ஃபீமேல் மேலேயும் ஆசை உண்டாக்குறவன் நினைச்சுக்க கூடாது. உலகத்துல நமக்கு ஆசைன்னு ஒரு விஷயம் வருது. இச்சா சக்தி. லேப்டாப் மேல வரலாம், டேப் மேல வரலாம், போன் மேல வரலாம், புடவை மேல வரலாம், வீடு மேல வரலாம், நாடே மேல வரலாம். நாடு வாங்கணும், நாடு ஐலாண்டு வாங்குறேன், அது இதுன்னு ஏதோ அலையிறாங்களே. எது வேணாலும் வரலாம். எல்லாத்துக்கும் காரணம் என்ன? மன்மதன் தான் காரணம். அவர் தான் அந்த இச்சா சக்தியை வைத்துக்கொண்டு நம்மை ஆட்டிக் கொண்டிருக்கிறார். நம்ம சௌந்தரிய லகரி படிக்கிறச்சே இந்த விஷயத்தெல்லாம் படிச்சிருக்கோம். 5 புஷ்ப பானத்தை வச்சுட்டு அவன் வந்து ஒரு ஒரு ஒடிசில ஒரு தேர் வச்சுட்டு இருக்கான். வெறும் ஒரு தென்றல் மாதிரி ஒரு தேர்ல வரான். அவனுக்கு இவ்வளவு சக்தி யார் கொடுத்தான்னு, நீ பண்ற வேலை தான் அம்பாளை பார்த்து சொல்றாரு அங்க ஆதிசங்கரர் இல்லையா? நம்ம அதை படிச்சோம். அப்ப மன்மதன் அந்த மதனம் அப்படிங்கிறது என்னன்னா மனதை கடைவது. இங்க எப்படி சொல்றாரு? பிரமாதீனி நல்லா கிடையாது. பிரகர்ஷேன மதனம் நல்லா கிடையாது. அது சும்மா ஒரு விஷயத்துல மட்டும் ஆசை இல்லை. பார்க்குற எல்லாத்துலயும் எனக்கு ஆசை ஏற்படுறது. யாருக்குன்னா நன்றாக படித்து அறிவில் தெளிவு பெற்றவனுக்குமே கூட அவனுக்கும் இந்த இந்திரியங்கள் இந்த காரியத்தை ஹரந்தி அப்படின்னு சொன்னா இழுத்து செல்கிறது. இந்த விலங்கு போட்டு ஒருத்தனை இழுத்துட்டு போகுமே, போவாங்களே அந்த மாதிரி அதனுடைய கட்டுப்பாடு ஹரந்தின்னு சொல்லும் பொழுது அதனுடைய கட்டுப்பாட்டில் அவன் போய்விடுகிறான். இப்ப என்ன நமக்கு புரியணும்னா, என் மனசை குவிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழி சொல்லப்பா அப்படின்னு தாய்மானவர் பாடுவார்கள். பாழான என் மனம் குவிய ஒரு தந்திரம் செய்வது உனக்கு அருமையோ அப்படின்னு அழுவார் சுவாமி கிட்ட. என் மனசு அப்படி அலையிறது தாய்மானவருக்கே. நீங்க இதெல்லாம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. யாருக்கு பாருங்க ஹெததோஹ்யபி அப்படின்னா அங்க தாய்மானவரே அப்படித்தான் பாடுறார். மனசை வந்து ஒரு நிலையில வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கஷ்டம் அது அப்படிங்கிறது தெரியறது நமக்கு. ஏன்னா
நம்மளுடைய இந்திரியங்களுடைய பலம் இருக்கே அது ரொம்ப ஜாஸ்தி. விஸ்வாமித்திரர் தான் பெரிய எக்ஸாம்பிள் நமக்கு. மேனகைட்ட மாட்டிக்கொண்டார், திரிசங்கு கிட்ட மாட்டிக்கொண்டார், அப்புறம் காமதேனு வேணும்னு சொல்லி இவர்கிட்ட வசிஷ்டர் கிட்ட போய் சண்டையை போட்டு பெரிய யுத்தம் நடந்து இதெல்லாம் எப்போ நான் அவர் பிரம்ம ரிஷிங்கிற பட்டம் வாங்குறதுக்கு முன்னாடி. அப்ப அந்த பிரம்ம ரிஷினா என்ன, பிரம்மத்தை அறிந்தவர். அந்த பிரம்ம தத்துவத்தை அவர் நன்றாக புரிந்து கொள்வதற்கு முன்னால் அவர் பட்ட பாடு சொல்லில் அடங்கார். ஒவ்வொரு விஷயத்திலையும் அவருக்கு அந்த ஆசைங்கிறது போகணுங்கிறதுக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு. அது கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கு. அதனாலதான் சொல்றாரு இந்த ஸ்லோகம் ரொம்ப பிராமாண்யமான ஸ்லோகம். இது யாரா இருந்தாலும் இதுல மாட்டிப்பான். அதனால நீ ஜாகிரதையா இருக்கணும், இந்திரியங்கள் கிட்ட ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். அடுத்த ஸ்லோகத்துல இத அழகா கம்ப்ளீட் பண்ணுவார் கிருஷ்ணர் இந்த டாபிக் ஃபுல்லா சொல்லுங்க. தானி சர்வாணி சையம்ய யுக்த ஆசீத மத்பரஹ வசே ஹி யஸ்யேந்திரியாணி தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. தானின்னு சொன்னா இந்திரியங்களை, இப்ப ஏற்கனவே நம்ம பேசிட்டு இருக்கிறது எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்? போன சமாதினி ஹரந்தின்னு சொன்னது யார சொன்னார்னா இந்திரியங்களை சொன்னார். அதனால இங்க ஆரம்பிக்கிறச்சே தானி அப்படின்னு சொன்னா அப்புறம் சொன்னேனே அந்த இந்திரியங்களை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். தானி அந்த இந்திரியங்களை வசப்படுத்தி யுக்தனா விவேகம் உள்ளவன், வசப்படுத்தக்கூடிய ஒரு விவேகம் உள்ளவன் என்ன பண்ணுவானா சர்வாணி சையம்ய, சர்வாணினா அனைத்து இந்திரியங்களையும் தன்வசப்படுத்தி வச்சுக்கொண்டு இந்த தன்வசப்படுத்திங்கிறத எப்படி சொல்றாருன்னா மத்பரக அப்படிங்கிறது. மத்பரக அப்படின்னா என்னிடம் ஈடுபட்டவனாய் அப்படின்னு அதுக்கு வாச்சியார்த்தம். ஆனா அதுக்கு உண்மையான பொருள் என்னன்னா தன்னிலேயே தான் இன்புற்றிருக்கிறான்னு தானே படிச்சிருக்கோம். அதனால தன்னிலேயே ஈடுபட்டவனாக, அந்த உயர்ந்த ஞானத்தில் நிலை பெற்று இருப்பவனாக அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆசீத முதல்ல கேட்டார் அவர், கிம் ஆசீத பிரஜேத கிம் கேட்டாரா? இந்த இடத்துலதான் சொல்றார் அவன் இப்படித்தான் இருப்பான். நமக்கு ஆசீத்தன்னு அவர் எப்படி உக்காந்துப்பார் அப்படின்னு நமக்கு தோணினது இல்லையா? ஆனா அவர் அதை கேட்கல, இவரும் அதை சொல்லல. அவரோட நடைமுறை பாவனைகளை அவனும் கேட்கவில்லை, இங்க அவரும் சொல்லலை. அவன் இப்படித்தான் இருப்பான் இருக்கிறது அப்படிங்கிறதுனா ஆசீத்த அப்படின்னு அந்த வார்த்தைக்கு அதான் அவன் ஆசீத்த, அவன் இருக்க வேண்டும், அவன் இப்படித்தான் இருக்கணும். எஸ்ய எவனுடைய இந்திரியாணி இந்திரியங்கள் வசேனா வசத்தில் உள்ளதோ தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா அவனுடைய ஞானமே உறுதி பெற்றது ஆகும். இப்ப அர்த்தம் என்ன அப்படின்னா இந்திரியங்களை வசப்படுத்திய விவேகம் உள்ளவன் அனைத்தையும் தன்வயப்படுத்தி தன்னிலேயே நிலை பெற்று இருக்கிறான், இருக்க வேண்டும் அவன். அப்படி யாருடைய இந்திரியங்கள் தன் வசத்தில் இருக்கிறதோ அவனுடைய ஞானமே நிலை பெற்ற ஞானமாகும். இப்ப இந்த 4 ஸ்லோகங்கள்லயும் நமக்கு இருக்கக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, உனக்கு எதிரி வெளியில இருந்து யாரும் கிடையாதுப்பா, உனக்கு எதிரி உனக்குள்ளேயே தான் உட்கார்ந்துருக்கான். உனக்கு உன்னுடைய இந்த 5 புலன்கள் தான் உன்னுடைய பிரச்சனை. 5 புலன்கள் பிளஸ் மனசஷ்டேந்திரியகன்னு சொல்றார் கிருஷ்ணர், பின்னாடி பார்ப்போம். மனதும் இந்த 5 புலன்களையும் சேர்த்து நீ உன்வயப்படுத்தி வைத்துக் கொண்டாய் அப்படின்னு சொன்னா அவனுக்குத்தான் ஞானம் நிலை பெற்றிருக்கிறது. நமக்கு ஒரு டவுட் வந்துடும், என்னது இது, இப்பதான் அவனை கூட அவன் ஹரந்தி பிரசவம் மனகன்லாம் சொன்னாரே, அப்ப அவனுக்கு பாவம் தானே அவன் அப்படின்னா. ஆனா முயற்சியாளன்னு சொல்லியிருக்காரே, விபஸ்சித்தகன்னு சொல்லியிருக்காரே, அதையும் பார்க்கணும். அவன் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டேதானே இருப்பான். இதுக்காகலாம் அவன் அசந்துட மாட்டான் இல்லையா? ஒரு இந்திரியங்கள் அதை எப்படி நம்ம விஸ்வாமித்திரர் கதையில பாக்குறோமோ, இது ஒரு மேனகேட்ட ஒரு தடவை அவர் விழுந்துட்டார் அப்படிங்கிறதுனால மறுபடியும் அவர் என்ன பண்றார், மறுபடியும் நான் போய் 10,000 வருஷம் தவம் பண்றேன்ட்டு போய் உட்காந்துக்கிறார். அப்புறம் திருப்பி அவர் கோபம் வருது. இது முதல்ல ஆசையினால போச்சு, அப்புறம் கோபத்தினால போச்சு, அப்புறம் கிரீடுனால போச்சு, பொறாமை. இவர் வசிஷ்டர் பார்த்து பொறாமை. பாருங்க எத்தனை விஷயங்களை அவங்கன்னு இல்ல நாம எதிர்கொள்ள வேண்டியது இருக்கு. இத்தனை மன அழுக்குகளையும் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் 4ம் இழுக்கா என்றது அறம். இந்த கதையே ஒரு எக்ஸாம்பிள். இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ஜெயிச்சு வரணும், அப்பதான் என்னால தசிய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. அப்பதான் அது வரைக்கும் பிரக்ஞா பிரதிஷ்டிதா இல்ல.
அது என்ன பண்றது? எனக்கு ஒரு எனக்கு இருக்கு, அறிவு இருக்கு, எனக்கு ஞானம் இருக்கிறது. ஆனால் அது பிரஜானமாக இருக்கிறதா? அது விசேஷமாக என்னிடம் நிலை பெற்று இருக்கிறதா? அங்கதான் கொஸ்டினே. என்கிட்ட நிலை பெற்று இருந்ததுனா தான், நான் அந்த ஸ்தித பிரக்ஞன் அப்படிங்கிற ஒரு ஒரு டைட்டிலுக்கு நான் ஆளாவேன். இல்லன்னா என்ன? இவங்களும் வேதாந்தா கிளாஸ் வந்தாங்க. இவங்க ஒரு 15, 20 இயர்ஸா வேதாந்தா படிச்சுட்டு இருக்காங்க. ஷி இஸ் அ வேதாந்தா ஸ்டூடண்ட். அவ்வளவு ஆயிடும் அவ்வளவுதான். நான் வேதாந்தா ஸ்டூடெண்ட்ங்கிற ஒரு 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 பேட்ஜ் வேணுமா? இல்ல நான் என்னிலேயே இன்புற்று இருக்கக்கூடிய அமைதியான ஆனந்த ஸ்வரூபம்ங்கிற நிம்மதி எனக்கு வேணுமா? எனக்கு எந்த பேட்ஜ்னாலயும் ஒண்ணும் ஆகப் போறது கிடையாது. எனக்கு தான் தெரியும் உள்ளுக்குள்ள என்ன நடக்கிறதுன்னு. அதனால தான் சொல்றார் சம்யம்ய. சம்யம்யன்னா என்ன அர்த்தம்? நல்லா பழக்கிக்கிறான். அந்த இந்திரியங்கள வெளியில போகாம வைக்காம நல்லா பழகிக்கிறான். அப்போ என்னன்னா, நமக்கு சம்யமம் பண்றது அப்படின்னு சொன்னா, சம்யக் யமயதி இதி சம்யம்ய அப்படிங்கிறார். அதுக்கு விக்கிரகம். யமயத்தின்னா என்ன? கட்டுப்படுத்தி. நான் அதை பூரணமாக என்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறேன். எப்படி? நான் அக்னி மேல நின்னு தபஸ் பண்றது, நான் நல்ல கோல்ட் வாட்டர்ல நின்னு தபஸ் பண்றது அப்படியா? இல்ல. சுவாமிஜி சொல்றார், முரட்டுத்தனமா பண்ணி இல்லப்பா, ஜென்டிலா பண்ணு. ஜென்டிலா அப்ரோச் பண்ணு. ஏன் நம்ம கிட்ட நாம ஏன் முரட்டுத்தனமா இருக்கணும்? என்னதானே எனக்கு எல்லாத்த விட ரொம்ப பிடிக்கும். ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதின்னு மைத்ரேயி பிராமணத்துல யாக்ஞவல்கியர் சொல்றாரு. என் மேல இருக்கிற பிரியத்தினாலதான்ப்பா உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்திலையும் நான் பிரியத்தை வைத்துக் கொண்டிருக்கிறேன். அதனால என்ன எதுக்கு நான் கஷ்டப்படுத்திக்கணும்? சுவாமிஜி அழகா அந்த விஷயத்த சொல்றாரு. ஜென்டிலா பண்ணும். ஊன்னு பண்ணி அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமா பண்ணி ஒரு அசுர தபஸ்லாம் உங்களை பண்ணவே சொல்லல. மெதுவா பொறுமையா ஒன்னொன்னா ஹோம்வொர்க் பண்ணுங்க. நமக்கு எதெல்லாம் பிரச்சனை குடுக்கறது? எந்த ஆசைகள்லாம் நமக்கு லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டே இருக்கு. முதல்ல அதெல்லாம் நீக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப கட்டாயம் இதெல்லாம் நமக்கு வேணும்னு தோன்ற விஷயங்கள நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். பிரிஃபரன்ஸஸா மாத்திக்கணும். இது இருந்தா ஓகே, இல்லன்னா இல்ல. அவ்வளவுதான். நடந்தா சரி, நடக்கலனாலும் ரைட். இது நடக்கிறதெல்லாம் இந்த உலக வாழ்க்கையில் என் உயிர் இருக்கும் வரைக்கும் எனக்கு நடக்க வேண்டிய விஷயங்களை நானும் ஒரு பார்வையாளனாக பார்த்துக் கொண்டிருக்கிறேன். சுவாமிஜி சொல்லுவார், சீரியல் பாக்குற மாதிரி உங்க வாழ்க்கையே நீங்களே உட்கார்ந்து பாருங்க. ஆனா சீரியல்ல அழுதா நம்மளும் அழற மாதிரி அந்த மாதிரி ஓவர் இமோஷனலா பார்க்க கூடாது. அது வேற. அந்த உதாரணம் சொல்றது கூட இப்ப கொஞ்சம் இதுவா போயிடுது. சம்டைம்ஸ் சீரியல்ஸ்ல நம்மள ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அங்க இருக்கிற குரோதம், கோபம், மகதம், ஆச்சரியம் எல்லாம் நமக்கு வந்துடுறது கடைசியில. அதனால அதையும் நம்ம இப்ப சொல்ல முடியல. ஏதோ நம்ம வாழ்க்கைய ஒரு பார்வையாளனாக, ஒரு சாட்சியாக, நான் இது இப்படி நடந்து கொண்டிருக்கிறது, இன்னைக்கு இதுதான் சிச்சுவேஷன் அப்படின்னு அதுக்கு தான் சம்யம அப்படின்னு பேரு. நான் அதை வசப்படுத்தி வைத்திருக்கிறேன் அப்படின்னு. வசீகரணம். வசீகரணம்னா என்ன? நன்றாக வசப்படுத்தி வைக்கிறது. அதுதான் சம்யம அப்படின்னு. இந்த ஆசீத அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, அவன் தியானத்தில் அமர்வான் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அவன் உட்காருவான் அப்படின்னா சும்மா உட்காருவான்னு அர்த்தம் இல்லை. அவன் இருப்பது அப்படிங்கிறது எப்படி இருப்பான்னா, மனதை பக்குவப்படுத்தி மனதில் வேறு விதமான எண்ணங்கள் எதுவும் ஏற்படாமல் தான் கொண்ட அந்த மோட்சம் அப்படிங்கிற அந்த பாதையை தேர்ந்தெடுத்து அவன் அதற்கான படிப்பை படிச்சிருக்கானா இல்லையா, அதிலேயே அந்த படிப்பையே தொடர்ந்து அவன் தியானம் செய்து கொண்டிருந்தான். நிதித்தியாசனம் சொன்னேன். நமக்கெல்லாம் தியானம், அதாவது நமக்கெல்லாம்னா வேதாந்தா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தியானம்னா நம்ம ஏதோ ஒரு லைட்டை தியானம் பண்றோம் அப்படிலாம் கிடையாது. நமக்கெல்லாம் தியானம்னு சொன்னாலே நிதித்தியாசனம் தான். பரமார்த்தாஜி அழகா சொல்லுவார். நீ ஒரு ஸ்லோகம் எடுத்துக்கோ, அந்த ஸ்லோகத்தினுடைய கருத்துக்களை பூரா மனசுல ஓட்ட விடு. ஏதாவது ஒரு இடத்துல இடறினா தியானம் கலைஞ்சதுக்கு அப்புறம் அதனோட அர்த்தத்தை பாரு, மறுபடியும் உட்கார்ந்து ஓட்ட விடு. இதுதான் நமக்கு நிதித்தியாசனம். இத பண்ண 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 மனசுக்குள்ள அந்த கருத்துகள் நன்றாக உள்ளே இறங்கும். உள்ள இறங்க இறங்க நம்ம மாற்றங்களை யார்கிட்டயும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, யாரும் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு தெரியும். ஆத்ம பிரத்யக்ஷம் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு தெரியும். நம்ம எப்படி நம்முடைய மனசு முன்னாடி ரொம்ப பெரிய விஷயமா இருந்ததெல்லாம் ஓகே தானே, நடந்திருக்கு, ஓகே ஃபைன், பாத்துக்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி ஆயிடும். நான் முன்னாடி சொன்னேன், சோ வாட் நெக்ஸ்ட், ஹவு பெஸ்ட், இதுதான் கொஸ்டின்ஸா இருக்கும் நமக்கு. அதுக்கு நம்ம மனசை என்ன பண்ணணும்னா, தியானத்தில்னா எந்த தியானத்தில் அப்படின்னா 6வது அத்தியாயம் பூரா நம்ம தியானத்தை தான் பார்க்க போறோம். எப்படி உட்காரணும், எப்படி தலையை நேர வச்சுக்கணும், எப்படி முதுக நேர வச்சுக்கணும், எல்லாமே சொல்லி கொடுப்பார். என்ன தியானம் பண்ணணும் அப்படின்னா, இதுவரை படித்த கருத்துக்களைத்தான் நாம் தியானம் செய்ய வேண்டும். நம்முடைய மனசு நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும். கண்ணை மூடின உடனே ஊர்
உலகம் பூரா வருது மேடம், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஆரம்பத்துல அப்படித்தான் வரும். அது வந்ததுனாலும் நாம தான் என்ன பண்ணணும், அந்த மனசு இருக்கு இல்லையா, இந்த இந்திரியங்கள் இருக்கே, இந்த கண்ணு, கை, மூக்கு, காது இதெல்லாம் இருக்கே, இதெல்லாம் குதிரை அப்படின்னு சொல்லியிருக்கு கட்டோபனிஷத்து. அது பாட்டுக்கு ஓடிண்டே இருக்கும். எதையாவது பார்த்து அது எங்க எது கிடைக்கிறதுன்னு பார்த்து ஓடிக்கொண்டே இருக்கும். அப்போ எத வச்சு நாம அந்த கயறு எது அப்படின்னு சொன்னா, மனசு தான் அந்த இந்திரியங்கள பிடிச்சிட்டு இருக்கிற கயறாம். புத்தி தான் சாரதி. இந்த புத்தி தான் அறிவு. இந்த அறிவின் துணை கொண்டு மனதை கட்டுப்படுத்தி இந்த இந்திரியங்கள் பின்னாடி போகாம பிடிச்சு வைக்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் இவனுடைய வாழ்நாள் பயிற்சியாக இருக்கும், முயற்சியாக இருக்கும். அவன் முயற்சியாளனாக இருப்பது எதற்கு அப்படின்னா, தன்னுடைய மனதை சம்யமம் பண்ணுவதற்கு. ஆத்ம சம்யம யோகம்னே பேரு இருக்கும். தியான யோகம், ஆத்ம சம்யம யோகம் அப்படின்னு எல்லாம் 6வது அத்தியாயத்துக்கு நம்ம பார்ப்போம் அது. இப்போ சம்யமம் அப்படின்னு சொன்னாலே நன்றாக வசத்தில் வைத்திருப்பது. எல்லா இந்திரியங்களும் சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாமே புலன் இன்ப பொருட்களின் பின்னால் போகாமல் நான் என் மனதை கட்டுப்படுத்தி இந்திரியங்களை என்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது. அப்படி வைத்திருப்பவனுக்கு இந்த நிதித்தியாசனம் செய்வதுங்கிறது எளிதாக இருக்கு. மத்பரக அப்படின்னு சொன்னா, மத்துன்னா என்னிடம்னு தான் அர்த்தமாறுது. ஆனா இந்த இடத்துல குழல் ஊதி கொண்டிருக்கிற கிருஷ்ணன்னு நினைச்சுக்க கூடாது. நான் எங்க இருக்கேன்னு கிருஷ்ணர் சொல்றார் பின்னாடி. அகம் ஆத்மா குடாகேஷ சர்வ பூதாட்சயஸ்திதக அப்படின்னு சொல்றார். நான் எல்லா உயிரினங்களின் உள்ளே ஆத்மாவாக நானே இருக்கிறேன்னு சொல்றார். இப்ப என் உயிருக்குள்ள என்னோட உள்ளுக்குள்ள யார் இருக்கா? அவரே தான் இருக்கார். நான் யாரு? நான் தான் தூய உணர்வு. தூய உணர்வையே நான் தியானித்து எப்போதும் அதிலேயே நிலை பெற்று இருப்பது. வேற ஏதாவது ஒண்ணுத்த தியானிக்கிறதுன்னு ஆரம்பிச்சாதான் நமக்கு அதனுடைய ரூபம் வேணும், அது எப்படி குணம் வேணும், எல்லாம் வேணும். இந்த ரூப குணங்களுக்குள்ளெல்லாம் போகாம என்னை பற்றிய அறிவில் நான் நிலை பெற்று இருப்பது. யார் அந்த மாதிரி இருக்க முடியறதோ மத்பரக அப்படின்னு சொன்னா, 3 விஷயம் பண்றதுதான் மத்பரக. என்ன 3வது விஷயம்? நிதித்தியாசனம். அதுதான் மத்பரக. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, ஸ்ரவணம் பண்ணணும், மனனம் பண்ணணும். இதை நான் திருப்பி திருப்பி சொல்லிக்கொண்டே இருக்கேன். ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம். ஸ்ரவணம் என்பது குருவிடம் உட்கார்ந்து பொறுமையாக விஷயங்களை கேட்டுக்கொள்வது. மனனம் என்பது கேட்ட விஷயத்தை மறுபடியும் படித்து அதில் சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்வது. நிதித்தியாசனம் என்பது கேட்ட விஷயத்தையும் திரும்ப படித்த விஷயத்தையும் சதா தியானித்துக் கொண்டே இருப்பது. வேற எதுக்காவது டைம் இருக்குமா பாருங்க, டைமே இருக்காது. அப்பதான் நமக்கு வெளி உலகத்துல நாம எத்தனை டைம் வேஸ்ட் பண்றோம் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிடும். இதுக்கு டைம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் வெளியிலேந்து ஒரு விஷயம் நம்மள வருத்தி என்னை துன்பக் கடலில் ஆழ வைக்க முடியவே முடியாது. துன்பப் புடத்திலிட்டு தூயவன் ஆக்கி வைத்தாய் அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு பாட்டு பாடணும். அந்த முதல்லயே நம்ம எல்லாத்தையும் முடிச்சாச்சு. வெளி உலகத்துல இருக்கிற துன்பங்கள் எல்லாம் அனுபவிச்சதுனாலதான் இன்பம் என்பது என்னன்னு கேட்டு குரு கிட்ட நிக்கிறோம். குரு சொல்லி கொடுக்கிறார், இன்பம்ங்கிறது வெளியில இல்ல, நீதான் இன்ப ஸ்வரூபம் அப்படின்னு. ஓஹோ அப்படின்னு புரிந்து கொண்டு அந்த இன்ப ஸ்வரூபத்தையே சந்தேகம் நீங்கி தெளிவாக நான் தியானித்துக் கொண்டு இருப்பதுதான் அந்த மத்பரக. அப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, கிருஷ்ண விக்கிரகத்தை வைத்துக்கொண்டு என்னை நீ தியானி அப்படின்னு சொல்லிட்டாருன்னு நினைக்க கூடாது. இது இங்கதான் கொஞ்சம் டிஃபரன்சஸ் வரும் மற்றவங்க சொல்றதுக்கும் அத்வைத பரமாக சொல்வதற்கும். இந்த சம்பிரதாயத்துக்கு அர்த்தத்தை கரெக்டா புரிஞ்சுக்கணும். மத்பரக அப்படின்னு சொன்னா, என்னை பற்றிய அறிவில் நான் எப்போதும் நிலை பெற்று இருப்பது. அப்படி இருந்தேன்னு சொன்னா எனக்கு என்ன ஆகும்? நிச்சயமாக அந்த ஞானமானது எனக்கு நன்றாக நிலை பெறும். இப்ப இந்த 4 ஸ்லோகங்கள் மூலமாக நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நாம இந்திரிய கட்டுப்பாடு அப்படிங்கறது வைத்துக்கொண்டால், நாம இந்த சென்ஸ் சிதப்பிரஜனாக இருக்கக்கூடியவன் இந்திரிய கட்டுப்பாடு என்பதை பூரணமாக அவன் அனுசரித்தான் அப்படின்னு சொன்னா, அதுதான் அவன் சிதப்பிரஜனாக இருப்பதற்கு அடையாளம். ஆசீத்த அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா, அதுதான் அடையாளம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். மேற்கொண்டு இருக்கிற கருத்துக்களை நாம அடுத்த இருக்கிற 2 ஸ்லோகங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்கள். இந்த இந்திரியங்கள் என்ன மாதிரியெல்லாம் நம்மள்ட்ட வேலை பண்றது, எப்படி நம்மள அலக்கழிக்கிறது அப்படிங்கறத அழகா அந்த 2 ஸ்லோகத்துல சொல்லுவார். ரொம்ப முக்கியமான ஸ்லோகம், எல்லா இடங்களையும் கோட் ஆகிற ஸ்லோகம். அதனால அதை நம்ம டைம் கொடுத்து யோசிக்கணும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம அதை படிப்போம்.